தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். அந்த சங்கீதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, 5வது வசனம் வாசிங்களேன். என் ஆத்துமாவே அமர்ந்துரு, நான் நம்புகிறது. அவர் என்னத்தை நம்புவார்? நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி அல்லது ஒரு தேவை அல்லது நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, அந்த காரியத்தில் நம்ம தேவனை நம்புகிறோம். அதில் நம்ம என்ன நம்புவோம் சொல்லுங்கள்? அதில் நாம் எதிர்பார்த்தது நல்ல காரியமாக இருந்தால் அது நன்மையாக முடியணும்னு எதிர்பார்ப்போம். தேவன் அதை நன்மையாக நடத்தி தரணும்னு எதிர்பார்ப்போம். இல்லை நமக்கு ஒரு வியாதி அல்லது போராட்டம், ஒரு பிரச்சனைனா அதில் தேவன் அதிலிருந்து பரிபூர்ண விடுதலையை கொடுத்து நம்மளை சாட்சியாக நிறுத்தணும்னு எதிர்பார்ப்போம். இவர் சொல்கிறது என்னத்தை நம்பினார்னு சொல்கிற, நான் நம்புகிறது. அவர் சொல்கிறாரு, அவர் முதல்ல சொல்கிறாரு அவரால் என் ரட்சிப்பு வரும் சொல்லுவார். இப்போ சொல்கிறாரு நான் நம்புகிறது அவராலே. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் நம்புகிறது அவராலே வரும்? காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு சிந்தனை வரும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள், வருமா வராதா? உங்களுக்கும் காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒன்று உங்களை எதிர்பார்த்து ஏதோ ஒன்று நின்றுருந்துச்சுன்னா அதை சொல்லுவேன், இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி எப்படியெல்லாம் இந்த இதை நடத்தணும், என்ன பண்ணுறது, நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணும். உடனே ஒரு நான் சொல்கிறேன், இதுகளெல்லாம் ஏன் யோசிக்கிறேன்னா, அதை எப்படி செய்வோம்னு தெரியல, அது என்னவா முடியும்னு தெரியல, அது எவ்வளவு தேவைப்படும் தெரியல, அது என்ன இதெல்லாம் கரெக்டாக வருமா, இன்னும் வாங்கணுமா, இன்னும் இந்த காரியத்தில் எப்படியெல்லாம் இதை செட்டில் பண்ணணும், இதாங்க. ஆனால் அவன் தன் இருதயத்தை பயிற்சி வைக்கிறார். என்ன சொன்னார்? என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அதிகாலமே காலையில் எந்திரிச்சோடனே என்ன, ஒரு பொதுவாகவே எல்லா மனுஷனும் காலையில் எழுந்திரிச்சோடனே அந்தந்த நாளுக்குரிய பேர்டன், அந்தந்த நாளுக்குரிய தேவைகள், அந்தந்த நாளுக்குரிய காரியங்கள் வரத்தான் செய்யும். இல்லைங்க, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா.